Dear students, so we will discuss about Unit 16 Plant and Animal Hormone. So, previous class la physiological effect of zytogenin பார்த்தோம். So now we will discuss about gibberellin. So gibberellins are the most abundantly found plant hormone. So ஒரு பிளான்ட்ல அதிகமாக காணப்படக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ஜிப்ரெலின் தான். குருசோவா அப்சர்வ்ட் பகானே டிசீஸ் ஆர் பூலிஷ் சீலிங் டிசீஸ். குருசோவா அப்படின்றது என்ன சார் அப்படின்னா டைப் ஆஃப் அது வந்து ஒரு வகையான நெல். அந்த நெல்லில் பகானே டிசீஸ் இன் ரைஸ் கிராப். The internodal elongation in rice was caused by fungus Gibberella fugicori. So internode elongation, Gibberellin main function stem internode. Stem வளர்ச்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீள் வட்ட வளர்ச்சிக்கு நீள் போக்கு வளர்ச்சிக்கு தான் இந்த ஜிப்ரெலின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The active substance was identified as gibberellic acid. ஸோ பிறகு தான் இதுக்கு என்ன பேர் கண்டுபிடிச்சாங்க, ஜிப்ரெலிக் ஆசிட். அப்போ பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஜிப்ரெலின், ஜிப்ரெலினுடைய வாழ்வியல் செயல்முறைகள் என்ன? ஜிப்ரெலினுடைய வாழ்வியல் செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்ரெலின் ஆன் பிளான்ட்ஸ் ஸ்டிமுலேட் எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட். இப்போ கார்ன் ஆர் பீன்னு சொன்னாக்க உனக்கு பட்டாணி செடி, கார்ன் அப்படின்னு சொன்னால் மக்காச்சோளம். ஸோ இந்த கார்ன்லேயும் இந்த பீ பிளான்ட் பட்டாணி செடியிலையும் ஸ்டெம்முடைய எலாங்கேஷன் இட் மீன்ஸ் இன்டர்னோடோடைய எலாங்கேஷனுக்கு இந்த ஜிப்ரெலின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், சரியா? இந்த எலாங்கேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எலாங்கேஷன் அப்படின்னு சொன்னால் ஸ்டெம்முடைய இன்டர்னோட். இந்த செகண்ட் treatment of rosette plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. This is called bolding. அப்போ some of the plantல rosette plant, rosette அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நெருங்கிய இலை எடுக்கம் கொண்ட தாவரங்களில் அதனுடைய ஸ்டெம் எப்படி இருக்கும், வெரி ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஷூட்டோடைய எலாங்கேஷனுக்கு இந்த ஜிப்ரெலின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் கால்டு போல்டிங். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், போல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிப்ரெலின் ப்ரமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர் இன் மோனோசிசியஸ் பிளான்ட். ஜிப்ரெலின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர் இன் மோனோசிசியஸ். மோனோசிசியஸ் அப்படின்னா ஓரில்ல தாவரம் அப்படின்னு அர்த்தம். எதில் சார் அப்படின்னா குக்கர்பிட்டில் வெள்ளரி. இப்போது சம் ஆஃப் த பிளான்டில் ஃபார் எக்ஸாம்பிள் மோனோசிசியஸ் பிளான்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பனைமரம் எடுத்துக்கோங்கள, ஆண் பனைமரம் இருக்கும், பெண் பனைமரம் இருக்கும். ஸோ இதுபோல் ஆண் பெண் தனித்தனியாக இருந்தால் அதை நம்ம மோனோசிசியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓர் இல்ல தாவரம். அப்போ குக்கர்பிட்டில் என்ன பண்ணோம், ஜிப்ரெலின் ப்ரொமோட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர் அதிகப்படுத்தும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரியில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிப்ரெலின் பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். பிரேக் டார்மன்சி அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னா விதை உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். விதை உறக்கம் என்ன, இப்போ பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காது, என்ன ஆகாது, சீடு வந்து ஃபார்ம் ஆகாது, அதாவது ரூட் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ கொஞ்சம் நாள் ஆகும். அப்போது அந்த ரூட் ஃபார்ம் ஆகிறது பிரேக் பண்ணும், அந்த பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். அண்ட் ஜிப்ரெலின் ஆர் எஃபிஷியன்ட் தென் ஆக்சின் இன்டியூசிங் ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். அதாவது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணேன். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சம் ஃப்ரூட் டெவலப் வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். சச் ஃப்ரூட்ஸ் ஆர் கால்ட் எஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். ஒரு சில தாவரங்களில் இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காமலே என்ன பண்ணோம், ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சீடு இருக்காது, சீட்லெஸ் ஃப்ரூட்டு. ஸோ அதுதான் நம்ம பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். ஃபார் எக்ஸாம்பிள்
டொமேட்டோ, சீட்லெஸ் கிரேப்பு, மேங்கோ. ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட் இஸ் ஏ growth inhibitor. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். growth ப்ரொமோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சினு, சைட்டோகைனின், ஜிப்ரலின். growth இன்கிபிட்டராக யூஸ் பண்ணக்கூடியது அப்சிசிக் ஆசிடும் எத்திலீனும். அப்போது which regulate abscission and dormancy, it increase tolerance of plants to various kind of stress. டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னால் சகிப்புத்தன்மை, பல்வேறு விதமான சகிப்புத்தன்மை. ஸோ இட் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். 1 மார்க்கில் கேட்பான். எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அப்சிசிக் ஆசிட் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் த பிளான்ட். அப்போ குளோரோபிளாஸ்ட் எந்த பிளான்ட் க்ரீன் கலரில் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கோம், குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பிளான்டில் அப்சிசிக் ஆசிடும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதனுடைய பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் அப்சிசிக் ஆசிட். ஸோ இதனுடைய எஃபெக்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஏபிஏ. ஏபிஏ அப்படின்னு சொன்னால் அப்சிசிக் ஆசிட் ப்ரொமோட் த ப்ராசஸ் ஆஃப் அப்சிசிஷன். ஸோ அப்சிசிஷன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேஜாக செப்பரேஷன் ஆஃப் லீவ்ஸ். கொஞ்ச நாள் ஆகினோடனே என்ன ஆகிடும், லீவ்ஸ் வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்டு ஃப்ரம் த பிரான்ச்சு. ஸோ ஒரு மரத்துலேருந்து இலைகள் விழுவதற்கும் பூக்கள் விழுவதற்கும் அந்த பழங்கள் அந்த தாவரத்தை விட்டு இல்லை அந்த மரத்தை விட்டு பிரிவதற்கும் ஸோ இதுதான் காரணமாக இருக்குது இந்த அப்சிசிக் ஆசிட். ஸோ அதனால தான் நம்ம இன்கிபீட்டர் அப்படின்னு சொல்கிறேன். இவரை யார், அப்சிசிக் ஆசிடை growth இன்கிபீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு during the water stress and drought condition. drought அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வறட்சியான ஒரு சூழ்நிலையில் வாட்டர் இல்லாத போது ஏபிஏ காசஸ் ஸ்டொமட்டல் க்ளோசர். ஸோ ஸ்டொமட்டல் க்ளோசரை ஃபார்ம் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏபிஏ ப்ரொமோட் செனசன்ஸ் இன் லீவ்ஸ் காசிங் த லாஸ் ஆஃப் குளோரோஃபில். இப்போ எப்பவுமே அபிக்கல் டாமினன்ஸில் குளோரோஃபில் அதிகமாக இருக்கும். அதனுடைய லேட்ரல் பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் மினிமமாக இருக்கும். அப்போது குளோரோஃபில் லேட்ரல் பட்டில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் அபிக்கல் பட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிளான்டோடைய நுனிக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே பாஸ் ஆகும். அப்போ குளோரோஃபில் இல்லைன்னும் போது அந்த இலை என்ன ஆகும், முதிர்ச்சி அடைந்து அதனுடைய நிறம் மாறி கீழே விழுந்துடும். ஸோ அதை தான் நம்ம இலை காஞ்சிடுது கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் செனசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏபிஏ இன்டியூசஸ் பட் டார்மன்சி டோஸ் அப்ரோச் ஆஃப் விண்டர் ட்ரீஸ் லைக் போச். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பட் டார்மன்சி எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் விண்டர் சீசனில். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏபிஏ இஸ் ஏ பவர்ஃபுல் இன்கிபிட்டர். ஏபிஏ இஸ் ஏ பவர்ஃபுல் இன்கிபிட்டர் ஆஃப் லேட்ரல் பட் growth in tomato. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ இன்கிபீட்டர்னு சொன்னால் ஆல்ரெடி நான் சொன்னேன் அதனுடைய வளர்ச்சியை குறைக்கிறது, என்னுடைய வளர்ச்சியை குறைக்கும். பவர்ஃபுல் இன்கிபீட்டராக லேட்ரல் பட் growth. லேட்ரல் பட் பக்கவாட்டு வளர்ச்சியை இது பவர்ஃபுல்லாக குறைக்கும். அண்டு லாஸ்ட்டு பிளான்டுடைய ஹார்மோன்ஸு எத்திலின். அப்போ எத்திலின் இஸ் ஏ கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ். ஸோ இதையே 1 மார்க்கில் கேட்பான். அப்போ ஒன்லி கேசியஸ் ஹார்மோன்ஸ் வந்து எத்திலின். இட் இஸ் a growth inhibitor. ஸோ அப்சிசிக் ஆசிட் போல் இதுவும் என்ன growth inhibitor. இட் இஸ் மெயின்லி கன்சர்ன்டு வித் மெச்சுரேஷன் அண்டு ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். பழங்கள் பழுக்கிறதுக்கும் அந்த பழம் வந்து முதிர்ச்சி அடைவதுக்கும் மெச்சுரேஷன் அப்படின்னு சொன்னால் முதிர்ச்சி அடைதல். அது மட்டும் இல்லாமல் ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் பழம் பழுத்தலுக்கும் இந்த எத்திலின் வந்து பார்த்திங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் சிந்தசிஸ் ஆஃப் எத்திலின் அக்வர்ஸ் டூரிங் த ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் லைக் ஆப்பிள், பனானா, மெலன்ஸ். ஸோ இந்த பழங்கள் எல்லாம் பழுக்கிறதுக்கு இந்த எத்திலின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எத்திலின். எத்திலினுடைய பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் பார்க்குறோம். இதனுடைய வாழ்வியல் செயல்முறைகள் என்ன அப்படின்னா எத்திலின் ப்ரொமோட் த ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். ஸோ இப்போ தான் நான் முன்னாடி சொன்னேன் ரிப்பனிங் அப்படின்னு சொன்னால் பழங்கள் பழுத்தலுக்கு பழம் பழுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரூட் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, பனானா எக்ஸெட்ரா. எத்திலீன் இன்கிபிட் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட். அப்போ டைகாட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏர்லியஸ்ட் கிளாஸஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, மோனோகாட்டு, டைகாட்டு. அப்போ இருபத்திலை தாவரத்தில் ஸ்டெம்முடைய எலாங்கேஷன், அது மட்டும் இல்லாமல் ரூட்டுடைய எலாங்கேஷன் இது என்ன பண்ணும், இன்கிபேட் குறைக்கும். இந்த எத்திலின் ஹேஸ்டன்ஸ் செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ ஹேஸ்டன்ஸ்ன்னு சொன்னால் துரிதப்படுத்தும். ஹேஸ்டன்ஸ் அப்படின்னா விரைவுபடுத்தும், அது துரிதப்படுத்தும். எதில் அப்படின்னா செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். செனசன்ஸ் அப்படின்னு சொன்னால் இலை முதிர்ச்சி அடைந்து கீழே விழுதலையும் பூ முதிர்ச்சி அடைந்து கீழே விழுதலையும் இது அதிகப்படுத்தும் ஆர் துரிதப்படுத்தும். எத்திலின் ஸ்டிமுலேட் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் ஜோன் இன் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அதே போல் அந்த லீவ்ஸ் முதிர்ச்சி அடைந்து கீழே விழுதலுக்கும், பூக்கள் முதிர்ச்சி அடைந்து கீழே விழுதலுக்கும், கனிகள் முதிர்ச்சி அடைந்து கீழே விழுதலுக்கும் திஸ் லெட் டு ப்ரீமெச்சூர் ஷெட்டிங். ஒரு சில பாருங்கள், சம் ஆஃப் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடையாமலே இலைகள், பூக்கள், கனிகள், அதாவது பிஞ்சிலே கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அது ப்ரீமெச்சூர் ஷெட்டிங்க்கு இந்த எத்திலின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எத்திலின் பிரேக் த டார்மன்சி ஆஃப் பட், சீட்ஸ் அண்டு ஸ்டோரேஜ் ஆர்கன். பட்டுடைய டார்மன்சியை பிரேக் பண்ணோம். ஸோ அப்போது நம்ம 5 டைப் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் பார்த்தோம். ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின். ஸோ இது மூணுமே க்ரோத் ஹார்மோனு. அது மட்டும் இல்லாமல் எத்திலின் அண்டு அப்சிசிக் ஆசிடு இன்கிபிட் த க்ரோத் ஹார்மோனு. ரிமைனிங் ஹியூமனுடைய எண்டோக்ரைன் கிளாண்டை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.